மலைகளால் சூழப்பட்ட அழகிய கிராமம். அருகில் ஓடும் ஒரு பெரிய ஆறு. காற்று மிதமாக வீசும். அந்த இடத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் ரவி. அவனுடைய பெரிய கனவு ஒரு சிறந்த சிற்பியாக வேண்டும் என்பதுதான். பழமையான கோவில்களின் அற்புதமான சிலைகளை பார்த்து மெய் மறந்து விடுவான். என்றாவது ஒரு நாள் என் கைகளால் இப்படி பெரிய ஒரு சிற்பம் செதுக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் நினைப்பான். ஆனால் ரவி ஒரு வாழ்க்கை வாழ போராடும் குடும்பத்தில் பிறந்தவன். அப்பா விவசாயி, அம்மா வயலில் வேலை செய்யும் பெண். அதனால் ரவிக்கு பெரிய கலைஞர்களிடம் சென்று கற்றுக்கொள்வது சாத்தியமில்லை. ஆனால் ரவி ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. ஒரு நாள் ஆற்றருகை நடந்து செல்லும்போது ஒரு பெரிய பாறை கிடந்தது. அது கனமானது, ஆனால் அத்தனை அழகாகவும் இருந்தது. ரவி அதை பார்த்து இதுதான் என் முதல் சிற்பம் என்று மனதில் முடிவெடுத்தார். ஆனால் ஒரு பிரச்சனை, அவனிடம் பழைய ஒரு கூர்மையான கற்கள் மட்டும் இருந்தன. சிற்பக்கலையின் ஒரு கருவியும் இல்லை. ஆனாலும் விடாது முயற்சிக்கத் துணிந்திருந்தான். காலை எழுந்தவுடனே கல்லை செதுக்கத் தொடங்கினான். பள்ளிக்குச் செல்லும் முன் இரவு உறங்குவதற்கு முன் அதையே செய்தான். ஆனால் கல் மிகுந்த கடினமானது. தினந்தோறும் செதுக்கிய போதும் ஒன்றும் மாறவில்லை. விரல்கள் விரிசல் கொண்டு இரத்தமாக மாறின. கிராமத்தினர் பார்த்து கேலி செய்தார்கள். ரவி, நீ பெரிய சிற்பியாக போகிறாயா? வாழ்க்கையை வீணாக்காதே என்று கூறினார்கள். ஆனால் ரவி ஒரு முறையும் தயங்கவில்லை. ஒரு நாள் அவனுக்கு தோல்வி உணர்ச்சி வந்தது. நான் எதற்காக போராடுகிறேன் என்று நினைத்துக்கொண்டு சோகமாக கடைத்தெருவில் வழியாக நடந்து சென்றான். திடீரென மழை பெய்தது. அவன் மழையில் நனைந்து ஒரு கடைக்குள் ஒதுங்கினான். அது ஒரு பழைய பொருட்கள் பழுது பார்க்கும் கடை. அங்கு ஒரு முதியவர் இருந்தார். அவர் ரவியிடம் எதற்காக மிகவும் சோகமாக இருக்கிறாய் சிறுவனே என்று கேட்டார். ரவி, இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.